உண்மையிலேயே அது ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறாரு மோகன் வைத்யா. தமிழ் தொலைக்காட்சிகளில் சீரியலுக்கு சன் டிவி தான் பெயர் பெற்ற தொலைக்காட்சி அப்படின்னா ரியாலிட்டி ஷோக்களுக்கு விஜய் டிவியே சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் பிடித்த மாதிரியான பல ரியாலிட்டி ஷோக்களில் ஸ்கிரிப்டாக இல்லை, அதில் கலந்து கொண்டு வராங்க, அவங்களவே பேசுகிறது அப்படின்னு கேள்வி பலருக்குமே இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில் குக் வித் கோமாளி, பிக் பாஸ் சீசன் 3 போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மோகன் வைத்யா மிகப்பெரிய அளவில் தனக்கு தோணக்கூடிய சில கருத்துக்களை சொல்லி பகிர்ந்திருக்கிறாரு. தனது குடும்பம் குறித்து ஏற்கனவே அளித்திருந்த பேட்டி ஒன்றில் பேசியிருந்தார். அப்போ தனது மனைவி வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளி, தனது மகனும் தனது மனைவியை போலவே மாற்றுத்திறனாளி, அதேபோல் மருமகளும் மாற்றுத்திறனாளி அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். தனது ஹோம் டூரில் தான் தற்போது வசிப்பது வாடகை வீடு அப்படின்னும், தனக்கு சொந்த வீடு இருக்கிறது, சொந்த வீடு திருமலை வாயிலில் இருக்குது, இந்த வீட்டிற்கு மாதம் ரூபாய் 12,000 வாடகை கொடுப்பதாகவும் தெரிவிச்சிருந்தார். அந்த ஹோம் டூரில் இது வரைக்கும் வந்த பிக் பாஸ் சீசன்களே எங்கள் சீசன் தான் பெஸ்ட்டு, எங்கள் சீசனில் அன்பு, கோபம், காதல், அஃபெக்ஷன் என எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சி மிகப்பெரிய அனுபவம். அதே போல் தோனி தயாரித்த படமான எல்ஜிஎம் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். படத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் தோனியை மேடையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, ஹிந்தியில் பேசினேன், அதன் பின்னர் நான் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போது அவர் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.